இதே நேரம் இன்னும் ஒரு தகவல் குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. விமல் வீரவன்ச தெரிவித்திருக்கிற கருத்து 40 முன்னாள் அமைச்சர்களை சிறையில் அடைக்க நடவடிக்கை என்பதாக விமல் வீரவன்ச கூறுகிறார். கடந்த அரசாங்கத்தில் முன்னாள் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் 40 பேரை கைது செய்து சிறையில் அடைப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. தற்போது சிறையில் இருப்பவர்கள் சிலரும் அந்த பட்டியலில் இருக்கிறார்கள் என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்சவே இந்த கருத்தினை இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். அரச நிறுவனங்களின் அதிகாரிகளை கைது செய்து சிறைக்கு அனுப்பும் நடவடிக்கை ஆரம்பித்திருக்கிறது. நல்லாட்சி அரசாங்க காலத்திலும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அப்போதும் அந்த அரசாங்கத்தில் இந்த நடவடிக்கை அனுர்குமார் ஜனநாயக்க மற்றும் அவருடன் இருந்தவர்களை மேற்கொண்டிருந்தார்கள். உரக்கப்பல் ஒன்றுக்கு பணம் செலுத்தியதாக தெரிவித்து அரசு அதிகாரிகள் சிலர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். நல்லாட்சி அரசாங்கத்தில் முன்னாள் ஜனாதிபதி லலித் வீரதுங்கவை கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். இவ்வாறு செயற்பட்டால் அரசு இயந்திரம் சீரழிந்துவிடும். அரசு அதிகாரிகள் எந்த தீர்மானங்களையும் எடுக்காமல் போகும் நிலை ஏற்படும். தீர்மானம் எடுத்தால் சிறைக்கு செல்ல நேரிடும் என்ற அச்சம் அவர்களுக்கு ஏற்படும். லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு 29ஆம் தேதி வருமாறு எனக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறது. எப்படியாவது எம்மை சிக்க வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பழைய விடயங்களை அரசாங்கம் கிளறிக் கொண்டிருக்கிறது. இவ்வாறு கைது செய்வதற்கு 40 பேர் பட்டியல் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அதில் தற்போது செயற்பாட்டு அரசியல் இருப்பவர்களும் இல்லாதவர்களும் அடங்குகிறார்கள். அந்த பட்டியல் தற்போது கைது செய்யப்பட்டு சிறையில் இருப்பவர்கள் சிலரும் அடங்குகிறார்கள். அதே போன்று முன்னாள் அமைச்சர்களான காஞ்சன விஜயசேகர, ரமேஷ் பத்ரன் ஆகியோரின் பெயர்களும் உள்ளடங்குகின்றன. நிறுவனம் ஒன்றின் பணிப்பாளர் நாயகம் அடிக்கடி ஜனாதிபதி செயலகத்துக்கு சென்று அது தொடர்பில் ஆலோசனை கேட்டு வருகிறார். ஜனாதிபதி செயலகத்திலேயே இந்த பேர் பட்டியல் தயாரிக்கப்படுகிறது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அரசாங்கத்துக்கு வாக்குகள் குறைவடைய காரணம் திருடர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க தவறியமாகும் என்று இவர்கள் நினைக்கிறார்கள். அதன் அடிப்படையிலேயே தற்போது 40 பேரை கைது செய்து சிறையில் அடைக்க நடவடிக்கை எடுத்து வருகிறது என்பதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். எனவே தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை சிறையில் அடைக்க நிச்சயமாக இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதற்கான வாக்குகள் தான் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு கிடைத்திருக்கிறது என்பதையும் அவர்கள் கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் மூலம் நினைவூட்டி இருக்கிறார்கள். எனவே அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, சரியாக செயற்படுகிற பட்சத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. எனவே அதிகாரிகள் இதற்கு பிறகு செயற்படுவதில் தயக்கம் காட்டுவார்கள் என்பதான ஒரு தகவலை விமல் வீரவன்ச கூறியிருக்கிறார். எனவே தவறான விடயங்களுக்கு ஒத்துழைப்பதன் மூலம் இவ்வாறான பிரச்சனைகளை